பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. ததியுருமத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்ந்தனமாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துராணன சுந்தரியே. உலகெல்லாம் உணர்ந்து ஊதற்கு அறியவன் இளவுலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சைவத்தின் மேல் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லையெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தடை செய்த நால்வர் கொற்றாழியம் உயிர் துணையே. ஞான மேநீரிதான் யாருக்கும் நம சிவாய சொல்லாம். அனைத்து மேன்பர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். அப்பர் அருள்நெறி மன்றத்தின் மூலம் சிவநெறி சிந்தனையில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்பதில் சொல்லிய பாட்டின் பொருளாகவே இருப்பவர் சிவபெருமான் என்று உணர்ந்து சொல்வதற்கு வாய்ப்பு வழங்கிய திருமதி சிவ சாந்தாசம்ம அவர்களுக்கு அன்போடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து அடியார்களையும் வணங்கிக் கொள்கிறேன். அனைவரின் திருவடியையும் பணிந்து வணங்குகின்றேன். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தலம் திருமலபாடி. தலைப்பு கோனை கும்பிடவே நாள்தோறும் கும்பிடவே குறி கூடுமே அப்படிங்கிற தலைப்பு தந்திருக்கிறாங்க. திருமலபாடி இது அரியலூர் மாவட்டத்துல இருக்கு. திருவையாறிலிருந்து சிறிது தொலைவில் அமைந்துள்ளது இந்த மலவர்பாடி அப்படிங்கிற திருத்தலம். சோழர்கள் தங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்பதற்காக சேரர்களில் சிறந்தவர்கள், அதாவது வீரர்களாக இருக்கும் இளைஞர்களை அழைத்து பாசறை அமைத்து அவர்கள் தங்கி இருந்திருக்கின்றார்கள். அதனால் மலவர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. மலவர்னா இளைஞர், வீரர்களாக இருப்பவர்கள். பாடிங்கிறது தங்கி இருக்கக்கூடிய இடம். அவர்கள் தங்கி இருந்ததுனால மலவர் பாடி அப்படிங்கிற பேரு வந்திருக்கு. சிவபெருமான் மார்க்கண்டையருக்கு மழு அப்படிங்கிற ஆயுதத்தை தாங்கி உதவி புரிந்ததுனால மழுவர்பாடி அப்படின்னும் வழங்கப்பட்டிருக்கின்றது. பின்னாளில் அது மருவி மழப்பாடி அப்படின்னு வந்திருக்கு. இது காவிரி வடகரை திருத்தலங்களில் ஒன்று. இறைவன் வஜ்ரநாதர் அப்படின்னு வழங்கப்படுகின்றார். வஜ்ர தம்பேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். வைத்தியநாதராகவும் அருள் புரிந்திருக்கின்றார். மலவாடி ஈஸ்வரர் என்ற பெயரிலும் வள்ளல் அப்படிங்கிற பெயரிலும் அழைக்கப்படுகின்றார். இறைவி அழகம்மை சுந்தராம்பிகை அப்படின்னு வழங்கப்படுகின்றார். இருவருக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது. இங்கு இருக்கக்கூடிய தாட்சாயினி அம்மன் மயில் வாகனத்தில் அமர்ந்திருக்கின்றார். அது தனி சிறப்பாக இருக்கின்றது. தலமரம் பனைமரம், தீர்த்தம் கொள்ளிடம் பேராறு, லக்குமி தீர்த்தமும் கோயிலுக்கு எதிரே அமைந்துள்ளது. சிவகங்கை தீர்த்தம் கொள்ளிடம் ஆற்றில் அமைந்துள்ளது. அதுவும் தல தீர்த்தமாக அமைந்திருக்கின்றது. வழிபட்டோர் அப்பர் பெருமான் 2 பதிகங்களும், திரு ஞானசம்பந்த பெருமான் 3 பதிகங்களும், சுந்தரமூர்த்தி நாயனார் 1 பதிகமும் தந்திருக்கின்றார். சேக்கிலார் பெருமானும் இங்கு வந்து வணங்கி இருக்கின்றார். ஐயடிகள் காடவர் கோன் அப்படிங்கிற நாயனாரு இங்கு வந்து வணங்கி இருக்கின்றார். நந்திதேவர், திருமால், லக்குமி, மார்க்கண்டேயர், இந்திரன், புருஷா, மிருக, ரிஷி அப்படிங்கிறவரும் இங்க வந்து வணங்கி இருக்கின்றார்கள். தல புராணம் ஈசன், அதாவது சிவபெருமான் மார்க்கண்டேயருக்கு மழு ஏந்தி நடனம் செஞ்சு அவருக்கு உதவி செஞ்சதுனால திருமலவாடி அப்படிங்கிற பேரு வந்திருக்கு. 2வது நந்திதேவர் வந்து சுயசாம்பிகையை திருமணம் செய்த பதியாகவும் இந்த இடம் திகழ்கின்றது. வசிஷ்டர் முனிவரோட பேத்தி சுயம் பிரபாதேவி அங்கு வந்து திருமணம் நடந்திருக்கு. இங்கு 4 நந்திகேஸ்வரர் மனித உருவில் சிலை அமைந்துள்ளது. புருஷா மகரிஷி சிவலிங்கத்தை பிரம்மலோகத்திலிருந்து பிரம்மன் வணங்கிய சிவலிங்கத்தை இங்க பூமிக்கு கொண்டு வந்து வணங்கி இருக்கின்றார். அது அறிந்த பிரம்மதேவர் இங்கு இருக்கக்கூடிய அந்த மகரிஷி கொண்டு வந்ததை திரும்பி எடுக்க பார்க்கின்றார். அது வரவே இல்லை. அதனால் இந்திரன், இது என்ன வைரம் அமைந்த தூணோ அப்படின்னு இந்திரன் சொல்றாரு. அதனால வைரத்துநாதர் அப்படின்னு அழைக்கப்படுகின்றார். இந்த வைரத்தூண் நாதரையே திரு ஞானசம்பந்தரும் அந்த 6வது பாடல்
பாடல்ல தெரிவித்திருக்கின்றார். அப்பர் பெருமானும் இது வைரம் அமைந்த தூணும் அப்படின்னு தன்னுடைய பாடல்கள்ல பதிகங்கள்ல தெரிவித்திருக்கின்றார். அதனால வஜ்ரநாதர் அப்படிங்கிற பேர்ல இங்குள்ள சிவபெருமான் அழைக்கப்படுகின்றார். பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற அதுல நாவல்ல கல்கி சுந்தரமூர்த்தி நாயனாரோட வரலாற சொல்லும் போது சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இங்கு வந்து என்னை கவனிக்காம போறியே அப்படின்னு நீ என்னை நினைக்க மறந்துட்டியா அப்படின்னு சொல்றதா அந்த நாவல்ல எழுதியிருக்கிறாரு. அத சேக்கிலார் பெருமானும் இங்க வந்து அத சொல்லி இருக்கிறாரு. எப்படி சொல்லி இருக்குன்னா, தண்ணீர் இல்லா பதிகம், அவர் அங்க போய் பாடின பதிகத்தை தண்ணீர் இல்லா பதிகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் சோற்றுத்துறையில பதிகம் பாடிட்டு திருமலபாடி வழியாக செல்கின்றார். அப்போது அந்த தலம் இருந்தது அவருக்கு தெரியல. தெரியாம அதை கடந்து அதை தாண்டி போறாரு இன்னொரு தலத்துக்கு. எந்த தலம் அப்படின்னா அது வந்து திரு ஆலம்பொழில் அப்படிங்கிற தலத்துக்கு போறாரு. அங்க போய் இருக்கும்போது இரவுல கனவுல சிவபெருமான் தோன்றி என்னை நினைக்க மறந்தனையோ அப்படின்னு கேக்குறாரு. அதனால மறுநாள் பொழுது விடிந்ததும் இங்க ஏதாவது தலம் இருக்கா அப்படின்னு சிவபெருமானோட திருத்தலம் இருக்கா அப்படின்னு தேடி போய் கண்டுபிடிச்சு அங்க போய் பொன்னார் மேனியனே மழுவாடி மாணிக்கமே உன்னை நினைக்காது வேற யாரை நினைப்பேன், உன்னை எல்லாம் வேற யாரை நான் நினையேன் அப்படின்னு சொல்லி பதிகம் பாடுறாரு. அப்படிப்பட்ட திருத்தலம், சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இந்த திருமலபாடி. இந்த திருமலபாடி திருத்தலம் வந்து பாடல் பெற்ற திருத்தலம். கிழக்கு நோக்கிய 7 நிலை ராஜகோபுரம் அமைந்துள்ளது. 2வது பிரகாரத்துல அலங்கார மண்டபம் இருக்கு. அங்க வந்து நந்திதேவர் 2 நந்திதேவர் காணப்படுகின்றார். பிரமனுக்கு எதிரில் 4 வேதங்களும் 4 நந்திகேஸ்வரராக அமைந்திருக்கின்றார்கள். லக்குமி தேவி வெண்குஷ்ட நோயால் அவதிப்பட்டார். இங்குள்ள தீர்த்தத்தில் வந்து நீராடி இறைவனை வணங்கும் போது அந்த நோய் நீங்கியதாக வரலாறு கூறுகின்றது. அதனால் இங்குள்ள தீர்த்தம் மருத்துவ தீர்த்தமாக அமைந்திருக்கின்றது. வியாச முனிவரும் பக்கவாத நோயால் அவதிப்பட்டார். இங்கு வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை வேண்டும் போது அவருக்கு வந்து அந்த நோய் விடுபட்டுருச்சு. அதனால மருத்துவ நாதனாகவும் சிவபெருமான் திகழ்கின்றார் இந்த திருத்தலத்தில். இங்கு நவகிரக சன்னதி எல்லாம் இல்ல. சிவபெருமானோட அந்த மூலவர் இருக்கக்கூடிய இடத்துல 3 பள்ளம் காணப்படும். அந்த பள்ளத்தை வந்து அந்த நவக்கிரகங்கள் இருக்கிறதா நினைச்சு கும்பிடுறாங்க. நெற்றிக்கண்ணால அந்த நவக்கிரகங்களை சிவபெருமான் அழிச்சிடுறாரு. அதனால அந்த பள்ளத்தை வந்து எல்லோரும் அங்கு நவக்கிரக சன்னதியா எடுத்து வணங்குறாங்க. திரு ஞானசம்பந்த பெருமான் இந்த தலத்துக்கு வர்றாரு. திருமலபாடி தலம் சென்றடைந்த பிறகு திரு ஞானசம்பந்த பெருமான் அங்கைமார் அழலன் அப்படின்னு 3ஆம் திருமுறையில 48வது திருப்பதிகமா இருக்கு. அந்த பாடலை வந்து பாடுறாரு. பாடிக்கிட்டு கோயிலுக்குள்ளே செல்றாரு. அந்த பாடலை பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க பல நாட்கள் தங்குறாரு. அப்படி தங்கி இருக்கும் போது அடுத்ததாக பாடக்கூடிய பாடல் தான் இப்ப நம்மளுக்கு இந்த பாடலாக அமைந்திருக்கு. இந்த பதிகம் அமைஞ்சிருக்கு. இந்த பதிகம் திருமலபாடி தலத்தோட சிறப்பையும் அந்த பாடல்களை பாடும் அடியார்கள் பெறக்கூடிய பயனையும் பத்தி இங்க வந்து சிறப்பா சொல்லியிருக்கிறாரு திரு ஞானசம்பந்த பெருமான். கோயிலின் உள்ளே சென்ற பிறகு இந்த திருப்பதிகத்தை கலையும் வல்வினை அப்படிங்கிற திருப்பதிகத்தை பாடுறாரு. இந்த தளத்துல பல நாள் தங்கியிருந்து பாடுறாரு. ஆனா 3 பதிகங்கள் தான் கிடைச்சிருக்கு அவர் பாடினத்துல. அதுலயும் நமக்கு இப்ப கொடுத்திருக்கிற பதிகத்துல கலையும் வல்வினை அப்படிங்கிற பதிகத்துல கடைசி 11வது பாடல்ல 4 வரிசை இருக்கும். அதுல 2 வரிசை தான் இருக்கு, 2 வரிசை இல்ல. அந்த 2 வரிசை என்ன அப்படின்னா திரு ஞானசம்பந்தர் தன்னோட பதிகத்துல கடைசியில வந்து அந்த பாடலோட அந்த பதிகங்களோட பலன் என்ன அப்படின்னு சொல்லுவாரு. அந்த 2 வருஷம் மட்டும் இல்ல, இந்த 10 பாடல்கள்லயும் என்ன பலன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரோ அதைத்தான் நம்ம எடுத்துக்கிறலாம். இந்த பாடல்களை பாடும்போது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறலாம். மலபாடி வைர மாந்தூன் அமர்ந்து
மகிழ் கோயில் வளங்கொண்டு எய்தி சிறு வாசமலர் கமலம் சேவடி கீழ் சென்று தாழ்ந்து எழுந்து நின்று தொழுது ஆடி பாடி நறும் சொல் மாலை தொடை அணிந்து துதித்து பூந்தே ஒழியாத நேசமுடன் உடையவரை கும்பிட்டு அங்கு உறைந்தார் சின்னாள் அப்படின்னு பெரிய புராணத்துல சேக்கிழர் பெருமான் இந்த பதிகத்தை பத்தி சொல்றாரு. தேவார திருத்தலங்கள்ல பனை மரத்துடன் தொடர்புடைய 6 தலங்கள் இருக்கு. அதுல திருமலபாடியும் ஒண்ணு. இந்த தளத்துல வஜ்ரேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கழுகு இருந்திருக்கு. அந்த கழுகு பலிபீடத்துல வைக்கக்கூடிய உணவை சாப்பிடுவதற்காக இங்க வரும்போது அது தவறி விழுந்துருது. ஒரு வேடன் ஒருவன் அம்பு எய்தினதுனால அது விழுந்து இறந்துருது. அந்த கழுகுக்கு முக்தி தருகின்றார் சிவபெருமான். அதனால இது முக்தி தலம் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. இது 2ஆம் திருமுறையில் 9வது திருப்பதிகமாக அமைந்திருக்கின்றது. கோனை நாள்தோறும் கும்பிடவே குறி கூடுமே அப்படிங்கிற தலைப்பு தந்திருக்கிறாங்க. அது 5வது பாடலில் அமைந்துள்ளது. முதல் பாடலை நாம் பார்க்கலாம். கலையும் வல்வினை அஞ்சல் நெஞ்சே கருதார்புறம் உளையும் பூசல் செய்தான் உயர் மால்வரை நல்விழா வளைய வெஞ்சரம் வாங்கியதான் மது தும்பி வண்டு அலையும் கொன்றே அம்தார் மழபாடியுள் அண்ணலே. கலையும் வல்வினை அஞ்சல் நெஞ்சே. திரு ஞானசம்பந்த பெருமான் இந்த திருத்தலத்தில் உள்ள சிவபெருமான் வினைகளை தீர்ப்பவர் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. இப்ப இந்த பாடல்கள் எல்லாத்துலயுமே நம்முடைய வினைகளை களைபவர் சிவபெருமான். அவரை எல்லோரும் திருமலபாடியில் உள்ள அடியார்கள் அனைவரும் வணங்குகின்றார்கள் அப்படிங்கிறத இங்கே தெரிவிக்கிறாரு. கலையும் வல்வினை அஞ்சல் நெஞ்சே. நெஞ்சுக்கு சொல்றாரு, நெஞ்சே நீ அஞ்சாதே. நம் வினைகளை களையக்கூடிய சிவபெருமான் இந்த திருமலபாடி தலத்தில் எழுந்தருளி இருக்கின்றார். அவரை கும்பிட்டா நம்மளுடைய வினைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாரு. கலையும் வல்வினை அஞ்சல் நெஞ்சே. நெஞ்சே நீ அஞ்சாதே. வல்வினைகளை களையக்கூடியவர் இந்த மலபாடி திருத்தலத்தில் எழுந்து அருளி இருக்கின்றார். அண்ணல்னா தலைவராக இருக்கின்றார். கருதார்புரம்னா இந்த திரிபுரத்து அரக்கர்களின் கோட்டைகளை அழித்தார் சிவபெருமான். அந்த திரிபுரத்து அரக்கர்கள் சிவபெருமானிடம் அதாவது வேற எந்த வகையிலுமே வலிமையான ஒரு வரம் கிடைக்காது. அப்படிப்பட்ட வரத்தை இந்த 3 அரக்கர்களும் வாங்கி இருக்கின்றார்கள். 3 கோட்டைகளும் கருதார்புரம் அப்படின்னா தன்னை ஒரு பொருளாக நினைக்காமல் மதிக்காமல் கருதாத அந்த திரிபுரத்து அரக்கர்களின் கோட்டைகளை தகர்த்து எறிந்தவர் சிவபெருமான். உலையும் பூசல் செய்தான் உயர் மால்வரை. உலையும்னா அந்த அங்க இருந்து வருந்தக்கூடிய அந்த அழியக்கூடிய போர் செஞ்சு அந்த கோட்டைகளை அழிக்கிறாரு. பூசல்னா போரு செய்தான் உயர் மால்வரை. திருமாலை அந்த வாகனமாக ஏற்று அதுல இருந்துதான் அந்த 3 அரக்கர்களையும் கோட்டைகளையும் அழிப்பாரு. அதை சொல்றாங்க. உயர் மால்வரை நல்விழா வளைய வெஞ்சரம்னா அம்பு வாங்கி எய்தான் மது தும்பி வண்டு. மது அப்படின்னா தேனை உண்டு இருக்கக்கூடிய அந்த தும்பி இனத்தை சேர்ந்த வண்டுகள் மது தும்பி வண்டு அலையும், அதாவது சேரும் எதுலன்னா கொன்றை அம்தார். கொன்றை மாலை அம்தார் அப்படின்னா அம்முனா அழகிய, தார்னா மாலை. கொன்றை மாலை அழகிய கொன்றை மாலை அணிந்த சிவபெருமான் மலபாடியில் எழுந்தருளி இருக்கின்றார், தலைவராக இருக்கின்றார். அவர் இருக்கும்போது அவரை வணங்கணும். நம்ம வணங்கணும்னா நம்மளுடைய வினைகள் எல்லாம் போகும். அன்பு கொண்டு நெருங்க வேண்டும் சிவபெருமானே அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடல்ல. வினைகள் போகும்னு திரு ஞானசம்பந்தர் சொல்றாரு. வினைகள் போகணும்னா நாம சிவபெருமானை வணங்கணும். அறம் செஞ்சா எல்லோருக்கும் அந்த ஆணவம் வருமா என்னன்னு தெரியாது. ஆனா பெரும்பாலும் ஆணவம் வந்துடும். அறத்தையே நம்ம நினைச்சிருந்தோம்னா நல்வினைகள் மட்டும் செய்யணும், அறம் மட்டும் செய்யணும்னு நம்ம நினைச்சு அறம் செஞ்சாலும்
ஆணவம் வருவதற்கு வழி இருக்கு. வழிபாடு ஒண்ணுதான் சிவபெருமானை நம்ம அடைவதற்கு வழி. எப்படி அடையலாம் அப்படின்னா, நம்ம வழிபாடு செய்யறோம். அதன் மூலம் இந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் அடையும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்குள்ளே சிவபெருமான் இருக்கிறாரு. இருந்து எல்லா வேலையையும் செய்யறாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்மளோட உடல் உறுப்புகள் உயிர் இருந்தாதான் செயல்படும். அந்த உயிர் இருக்கிறதுனால செயல்படுதுன்னு இந்த உறுப்புகளுக்கு தெரியாது. ஆனா இந்த உயிர் உள்ள இருந்து நான் செய்யறேன் அப்படின்னு ஆணவம் மேலிட்டு நம்ம சொல்றோம். ஆனா அந்த உயிருக்குள்ள திருவருள் இருக்கிறது தெரியாது. திருவருள் தான் இயக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஆமா, நம்ம ஆணவத்துல நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு முனைப்போட நம்ம சொல்றோம். வழிபாடு செய்ய செய்ய பக்குவம் அடைஞ்சிருவோம். நம்ம பக்குவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான் ஏதோ ஒரு வகையில நமக்கு குருவாக வந்துருவாங்க. குரு நம்மள பக்குவம் அடைஞ்ச சமயத்துல எங்க இருந்தாலும் குரு நம்மளை தேடி வந்துருவாரு. அப்ப இந்த உயிருக்கு தெரியும், நம்ம பக்குவம் அடைஞ்சு அந்த குருவ வந்திருக்கிறாருங்கிறது எந்த கூட்டத்துல எவ்வளவு பெரிய கூட்டத்துல இருந்தாலும் இந்த உயிருக்கு தெரியும். அப்ப இந்த உயிர் போய் அந்த குருவை உணரும். அப்படி குரு வந்துட்டா ஞானத்தை தந்துருவாரு. அப்படி ஞானம் பெற்றதுக்கு அப்புறமா நம்ம முக்தி அடையலாம். இறைவனின் திருவடியை நாம போய் சேரலாம். அதனாலதான் வினைகளை கழிக்கணும் அப்படின்னு சொல்றோம். வினைகளை கழிக்கிறதுனா நல்வினை தீவினைன்னு 2 வினைகள் இருக்கு. நல்வினை செஞ்சா நன்மையே விளையும், தீவினை செஞ்சா தீமை விளையும். அதுக்காகவே நாம பிறவிகள் எடுப்போம். அப்ப அப்படி பிறவிகள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அப்ப நல்வினையும் தீவினையும் 2 சமமா ஆகணும்னா இன்பத்தையோ துன்பத்தையோ நாம ஒரே சமமா நினைக்கணும். அப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம வந்தாதான் நம்ம பக்குவம் அடைய முடியும். அதுதான் இங்க திரு ஞானசம்பந்த பெருமான் வினைகளை களையணும், நீங்க சிவபெருமானை வழிபடுங்கள், வழிபாடு ஒண்ணுதான் நம்மளை இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து 2வது பாடல். காட்சிலாத பொன்னோக்கும் கணவைர திரள் ஆச்சிலாத பளிங்கினன் அஞ்சு முன்னாடினான் பேச்சினால் உமக்காவது என் பேதைகள் பேணுமின் வாச்ச மாளிகை சூழ் மழபாடியை வாழ்த்துமே. காட்சி இல்லாத பொன்னோக்கும். காட்சி இல்லாத அப்படின்னா இந்த இடத்துல அதாவது இயல்பா இருக்கக்கூடிய தங்கம் போன்ற மேனி பார்வதி தேவிய இங்க சொல்றாங்க. காட்சி இல்லாத பொன் நோக்கும். மேலும் காய்ச்சி நெருப்பினால் காய்ச்சி உருக்க வேண்டாம், அந்த அளவுக்கு நல்லா பளபளப்பா இருக்கக்கூடியது அப்படி சொல்றாங்க. பார்வதி தேவி காட்சி இல்லாத பொன் நோக்கும் கன வைரத்திரள் ஆட்சி இல்லாத பளிங்கினன். பார்வதி தேவிய சொல்லும் போது காட்சி இல்லாத பொண்ணுன்னு சொல்றாங்க. சிவபெருமான சொல்லும் போது இந்த தலத்து இறைவன் வஜ்ரநாதர், வைரம் போன்றவர், வைரத்தூண் போன்றவர், அது கன வைரத்திரள் அப்படின்னு இங்க சொல்றாங்க. சிவபெருமானோட தோல் பார்வதி தேவி நோக்குகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. கன வைரத்திரள் வலிமை வாய்ந்த இந்த வஜ்ரத்தூணாதராக விளங்குகின்றார் சிவபெருமான். கன வைரத்திரள் ஆட்சி இல்லாத அப்படின்னா ஆசுனா குற்றம். இங்க ஆட்சி இல்லாதன்னு இச்சு ஏன் சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பாடல்ல காட்சி இல்லாத ஆட்சி இல்லாத பேச்சினால் வாச்சா அப்படின்னு வருது. 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி வருது. 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது எதிர்கை தொடர். முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது மோனை. இந்த எதிர்கை தொடர் பொருந்தணுங்கிறதுக்காக ஆட்சி இல்லாத அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சி இல்லாத பளிங்கினன், தூய பளிங்கினன் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க. பளிங்கு என்ன செய்யும் அப்படின்னா, காலையிலயும் மாலையிலயும் பக்கத்துல இருக்கக்கூடிய பொருள்களோட நிறத்தை அது காமிக்கும். மத்தியான நேரத்துல சூரிய ஒளி அது மேல படும்போது சூரியனோட ஒளியை காமிக்கும். ஆனா தன்னை காமிக்காது, தன்னுடைய நிறத்தை காமிக்காது. அதே மாதிரி சிவபெருமான் அவரோட அருள் நம்மளுக்கு தருவாரு. ஆனா அவர் வெளிப்படுத்தவே மாட்டாரு. பளிங்கினான் அஞ்சு முன் ஆடினான். காட்சி இல்லாத பொன் நோக்கும், அதாவது பார்வதி தேவி பொன் போன்றவள், காட்சி இல்லாத பொன் போன்றவள் நோக்கும் கன வைரத்திரள், அந்த வைரத்திரள் போன்ற சிவபெருமான். ஆட்சி இல்லாத பளிங்கினான், குற்றமில்லாத அந்த பளிங்கு போன்றவன். அஞ்சு முன் ஆடினான். அஞ்சு அப்படிங்கிறது பஞ்சகவியம், அந்த பசுவிலிருந்து எடுக்கக்கூடியது. அஞ்சு முன் ஆடினான் அப்படின்னா அபிஷேகம் செய்வார்கள். அதனால் நீராட்டப்படுபவன். பேச்சினால் உமக்கு ஆவது என்,
நாம வீணான பேச்சுகளை பேசக்கூடாது. பேசுனா சிவபெருமானத்தான் பேசணும், சிவபெருமானோட புகழைதான் பேசணும். அப்படிப்பட்ட பேச்சுதான் பேச்சு. இல்லைன்னா மற்றதெல்லாம் வெறும் பேச்சு அப்படின்னு சொல்றாரு. பேச்சினால் உமக்கு ஆவது என் பேதைகால். பேதைகள்னா அறிவிலிகளே, நீங்க பேசுறதெல்லாம் சிவபெருமானோட புகழை புகழ்ந்து பாடுங்கள். மனித பிறவியோட நோக்கமே அதுதான், சிவபெருமானை புகழ்ந்து பாடணும். அப்படி பாடி நாம வந்து இந்த பிறவியிலிருந்து உடல் பிறவிய பத்தி சொல்லல, பிறவி பிணியை பத்தி சொல்றாரு. பிறவி பிணியிலிருந்து நாம விடுபடணும் அப்படிங்கிறத சொல்றாரு. பேடைகால் பேணுமின் வாச்ச மாளிகை சூழ். வாச்சம்னா இந்த இடத்துலயும் இச்சை சேர்த்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த எதுகை தொடர் பொருந்தணுங்கிறதுக்காக. வாச்ச மாளிகை அப்படின்னா வாசம், நறுமணம் மிக்க மாளிகை சூழ்ந்துள்ள, மாளிகைகளால் சூழப்பட்ட திருமலபாடியை வாழ்த்துமே. திருமலபாடியை வாழ்த்துமேனா அங்குள்ள இறைவனை வாழ்த்துங்கள். அவர் வந்து நமக்கு வேண்டிய எல்லா நலன்களையுமே அருள்வார் அப்படின்னு சொல்றாங்க. உயிர்கள் தன்னுடைய செயல்கள் என நினைக்கும் அறியாமையினால, ஆனா சிவபெருமான் பளிங்கு வெளியில தெரியாதது போல நம்முள் இருந்து செயல்களை செய்கின்றார் அப்படின்னு எங்க திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்துள்ளார். 3வது பாடல். உரம் கெடுப்பவன் கும்பர்கள் ஆயவர் தங்களை பரம் கெடுப்பவன் நஞ்சை உண்டு பகலோன் தன்னை முரண் கெடுப்பவன் முப்புறம் தீயல செற்றுமுன் வரம் கொடுப்பவன் மாமள பாடியுள் வல்லலே. உரம் கெடுப்பவன், உரம் அப்படின்னா இந்த இடத்துல வலிமை, கெடுப்பவன் அப்படின்னா அடர்த்தல், உம்பர்கள் அப்படின்னா தேவர்கள், ஆயவர் தங்களை பரம் கெடுப்பவன். தக்கன் வந்து யாகம் செய்யறாரு, சிவபெருமானுக்கு தெரியாம அவர் வந்து யாகம் செய்யறாரு. அப்படி யாகம் செய்யும் போது மற்ற தேவர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. ஏன்னா பயந்து அஞ்சி, தக்கனுக்கு அஞ்சி அந்த யாகத்துல பங்கேற்கின்றார்கள். தாட்சாயினியும் செல்கின்றார். சிவபெருமான் போக வேண்டாம்னு சொல்லி மறுத்தும் கேட்காம போகிறார். ஆனா அங்கே போனா விளைவது என்ன? தக்கனுக்கும் தண்டனை கிடைக்கும், தேவர்களுக்கும் தண்டனை கிடைக்கும். தாட்சாயினிக்கும் என்ன நடந்ததுன்னு எல்லோருக்கும் தெரியும். உரம் கெடுப்பவன், உரம்னா வலிமையை கெடுப்பவன், உம்பர்கள்னா தேவர்கள், ஆயவர் தங்களை பரம் கெடுப்பவன். பரம் அப்படிங்கிறது தெய்வீக தன்மைய வந்து தேவர்களுக்கு இயல்பாவே தெய்வீக தன்மை இருக்கு, அதனால அவர்கள் உயர்ந்தவராக கருதப்படுகின்றார். அங்கே பொண்ணுத்தினால அதை விட கொஞ்சம் தாழ்ந்ததாக நினைக்கிறாங்க. பரம் கெடுப்பவனா அந்த தெய்வீக தன்மை குறையுது. நஞ்சை உண்டு பகலோன் தனை, நஞ்சை உண்டு, நஞ்சை உண்டவன் சிவபெருமான் திருப்பார்கடலில் விளையக்கூடிய நஞ்சை உண்டு தேவர்களுக்கு அமுதம் வழங்கியவர். அப்படி அவர்களை தேவர்களை காத்தாரு. ஆனா சிவபெருமான தெரியாம நாம போகணும் அப்படின்னா அவர்கள் அங்கு அவரோட பேச்சுக்கு மதிப்பு இல்லாம அங்கே போயிட்டாங்க. பகலோன் தனை, பகலோன்னா சூரியன், தனை முரண் கெடுப்பவன், சூரியனுக்கு வந்து பற்களை தகர்த்தெறிந்தார். அதெல்லாம் திருவாசகத்துல மணிவாசகர் இந்த உந்தீபரங்கிற பாடல்ல சொல்லுவார்ல சூரியன், அதை பத்தி. அது முரண் கெடுப்பவன் அப்படின்னா, முரண்னா இங்க மாறுபாடு. என்ன மாறுபாடு? முரண் கெடுப்பவன் முப்புறம் தீயல செற்றுமுன் வரம் கொடுப்பவன் மாமலபாடியுள் வல்லலே. வேத நெறிக்கு முரணாக தக்கன் வந்து யாகம் செய்யறாரு. அங்க வந்து எல்லோரும் போயிட்டாங்க. அவர்களுக்கு தண்டனை கிடைக்குது போனதுனால. தேவர்கள் தெய்வத்தன்மையை இழந்துட்டாங்க. முப்புறத்தில் வாழ்ந்து வந்த தன் அடியார்கள் 3 பேருக்கும் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இங்க கடைசியா வல்லல்னு சொல்லி இருக்கிறதுனால முப்புற அரக்கர்கள் வந்து தீங்கு செய்தார்கள் அந்த கோட்டைகள்னால. அந்த கோட்டைகள் வந்து எந்த இடத்துல இருக்கோ அங்கே உள்ள மனிதர்களை சிறைப்படுத்தி கொடுமைப்படுத்தினார்கள். அந்த 3 கோட்டைகளையும் அழிச்சிட்டாரு. ஆனாலும் அந்த 3 பேருக்கும் அந்த பதவி கொடுக்கிறாரு. அதனால இங்க வல்லன்னு சொல்றாங்க. ஆயுள் காவலர்களாகவும் பூதகணங்களாகவும் இருக்கிறதுக்கு பதவி கொடுக்கிறாரு சிவபெருமான். அதனால எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செஞ்சதுனால வல்லன்னு சொல்றாங்க. வரம் கொடுப்பவன், வரமும் கொடுத்தார். எப்படி அப்படின்னா அதான் அந்த 3 திரிபுர அரக்கர்களுக்கும் வரம் கொடுத்து அவர்களுக்கு பதவியும் கொடுத்தாரு. முப்புறம் தீயில செற்றுமுன் வரம் கொடுப்பவன் மாமலபாடியில் வல்லலே. அப்படி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருப்பவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாரு. வல்லர் திருமந்திரத்துல வந்து 9வது தந்திரத்துல
சொல்லுவாரு திருமூலர். எப்படின்னா, எனக்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம் இந்த 3 நாளையும் இந்த 3ம் செஞ்சு என்னை வந்து அந்த பாசக்கட்டுல இருந்து விடுவிச்சு முழுமையா உங்களுடைய திருவடியை வந்து சேரணும் அப்படின்னு எனக்கு பேரின்பத்தை தந்து நுகர வச்சீங்க. இது எல்லாமே எதனால நடந்துச்சு? சிவபெருமான் வள்ளல் தன்மை அப்படிங்கிறதுனால நடந்துச்சுன்னா, அவரும் ஒரு இடத்துல வள்ளல்னு சொல்றாரு. எல்லா புராணங்கள்லயுமே, எல்லா திருமுறைகள்லயுமே சிவபெருமான வள்ளல்னு பாராட்டுறாங்க. அதே மாதிரி அப்பர் பெருமானும் சொல்லியிருக்கிறாரு. அப்பர் பெருமான் நிறைய திருமுறையில வந்து தன்னுடைய பதிகத்துல சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அஞ்சேல்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த அஞ்சேல்ங்கிற வார்த்தையே அப்பர் பெருமான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. திரு ஞானசம்பந்தரும் சொல்லியிருக்கிறாரு. அது சொல்லணும்னா ஒரு நாளே பத்தாது. அந்த அளவுக்கு சொல்லியிருப்பாங்க நிறைய. திருமந்திரத்திலேயும் திருமூலர் சொன்னது இங்கு குறிக்கப்படுகின்றது. நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் நாம் செய்யறோம் நம்ம செய்யறோங்கிற தன்மை இல்லாம சிவபெருமான் தான் செய்யறாரு அப்படின்னு நினைச்சு செஞ்சோம்னா நமக்கு துன்பம் இருக்காது அப்படின்னு திருமூலர் சொல்கின்றார். அடுத்து 4வது பாடல். பள்ளம் மார் சடையின் புழையே அடைய புனல் வெள்ளம் ஆதரித்தான் விடையேறிய வேதியன் வள்ளல் மாமல பாடியும் மேய மருந்தினை உள்ள மாதிரியே மின்வினையாயின ஓயவே. இதுல பள்ளம் ஆர்சடையின் புடையே அப்படின்னு திரு ஞானசம்பந்தர் சொல்லியிருக்கிறாரு. சிறை வைத்த சடைன்னு ஒரு பதிகத்துல அவர் சொல்லுவாரு. இந்த சிவபெருமானோட திருச்சடைய சிறை வைத்த சடை. எதை சிறை வைக்கிறாங்க அப்படின்னா கங்கையை. இந்த இடத்துல பள்ளம் ஆர்சடையின் புடையே. பள்ளம் ஆர்சடையின் குடையே அடைய புனல். புனல்னா அந்த அருவி நீர். அருவி என்ன செய்யும்னா மலையிலிருந்து கீழ் நோக்கி பாயும். தண்ணீரோட இயல்பு என்னன்னா மேலிருந்து கீழ் நோக்கி பள்ளத்தை நோக்கி பாய்வது. அப்ப பள்ளத்தை சேர்ந்த நீர் வந்து பள்ளத்துலதான் இருக்கும், மீண்டும் மேல் நோக்கி போகாது. அதே மாதிரி கங்கைய வந்து ஃபர்ஸ்ட் பூமிக்கு வர வைக்கிறாங்க. பகீரதன் வந்து தன்னோட முயற்சியினால நிறைய தவம் செஞ்சு கொண்டு வர்றாங்க பூமிக்கு. அப்ப பூமிக்கு வர மறுத்த கங்கைய பிரம்மதேவர் வந்து பூமிக்கு வர வைப்பாரு சிவபெருமானோட திருவருள்னால. அப்ப பூமிக்கு கங்கை வந்து வரணும். பள்ளம் ஆர்சடையின் புடையே அடைய புனல் வெள்ளம். சிவபெருமானோட திருச்சடையில வந்து சென்றுல பள்ளமா இருக்கும். அந்த பள்ளம் வந்து நீரை தேக்கி வச்சிருக்கிற பள்ளம். பள்ளம் ஆர்சடை அப்படின்னு திரு ஞானசம்பந்தர் சொல்றாரு. இப்ப கங்கையை வந்து பூமிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நேரா வந்தா இந்த பூமியை தாங்காது. எப்படி இதை தாங்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு அப்படின்னு பகீரதன் பிரம்மாவு கிட்ட கேட்கும்போது பிரம்மா சிவபெருமானை சொல்வாரு. அவ சிவபெருமான் வந்து தன்னுடைய சடையில வந்து தாங்கிக்கிறாரு. அப்ப தாங்கும் போது அந்த பள்ளத்துல வந்து அந்த கங்கை இருக்கு. அந்த பள்ளத்துல இருந்து மீண்டும் வெளிவராது. சிறை வைத்த சடை அப்படின்னு திரு ஞானசம்பந்தர் சொல்றாரு. பள்ளம் ஆர்சடையின் புடையே அடைய புனல் வெள்ளம் ஆதரித்தான் விடையேறிய வேதியன். ஆதரித்தான் விடையேறிய வேதியன். அதாவது விடைங்கிறது நந்திகேஸ்வரரை வந்து தன்னுடைய வாகனமா வச்சிருக்கிற சிவபெருமான். வேதியன் அப்படின்னா அந்த வித்தகன்னு சொல்லுவோம். வேதியன் மறையன் வித்தகன். சிவபெருமான் வந்து கங்கை தன்னுடைய சடையில வச்சிருக்கிறதுனால கங்காதரன் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுகின்றார். அதே மாதிரி இங்க வித்தகன் வேதியன் அப்படிங்கிற பேர்னால திரு ஞானசம்பந்தர் சொல்றாரு. வள்ளல் மாமல பாடியுள் மேய மருந்தினை. வள்ளல் இங்கேயும் வள்ளல்னு சொல்றாங்க. மாமலப்பாடியுள் மேய மருந்தினை. மருந்துன்னு ஏன் சொல்றாங்கன்னா திருமலப்பாடி தளத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் வைத்தியநாதராக விளங்குகின்றார். அவர் தான் மருந்து, நோய் தீர்க்கும் மருந்து. என்ன மருந்து, எதுக்கு மருந்து அப்படின்னா பிறவி பிணிக்கும் மருந்தாக இருக்கின்றார். உள்ள மாதிரி மின்வினையாயின ஓயவே அப்படின்னு சொல்றாங்க. மன்னபவம் தீர்க்கும் மருந்தாக சிவபெருமான் இருக்கின்றார். பிறவி பிணிக்கு மருந்து. பல திருமுறை பாடல்லையும் புராணங்கள்லயும் இந்த நிகழ்ச்சி வந்து சொல்லப்படுது. சோம்பல் இன்றி ஒவ்வொரு அடியாரும் தினந்தோறும் வணங்குனா சிவபெருமானோட அருளை நாம் பெறலாம்.
அப்படின்னு சொல்றாங்க. உள்ள மாதிரி மின் வினை யாயின ஓயவே, வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 5வது பாடல். தேனுலா மலர் கொண்டு மெய்தேவர்கள் சித்தர்கள் பால்நை அஞ்சுடன் ஆட்டமும் ஆடிய பால்வனன் வான நாடர்கள் கைதள மாமள பாடியும் கோணை நாள்தோறும் கும்பிடவே குறிக்கோடுமே. இதுதான் தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது கோணை நாள்தோறும் கும்பிடவே குறி கூடுமே அப்படிங்கிற தலைப்பு தந்திருக்கிறாங்க. தேனுலா மலர் கொண்டு அப்படின்னா தேன் பொருந்திய தேன் மிளிரும் மலர்களை கொண்டு மெய்தேவர்கள், தேவர்கள்னு சொல்லலாம். ஏன் மெய்தேவர்னு இங்க சொல்றாரு அப்படின்னா, தேவர்கள் வந்து சிவ தெய்வத்தன்மை பெற்றவர்கள். அவர்கள் அந்த தன்மையினால அவர்கள் எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையில இன்பத்தையே தேடி இன்பத்தை திளைக்கின்றார்கள். தங்களுக்கு துன்பம்னு வரும்போது மட்டும்தான் சிவபெருமானை நினைக்கிறாங்க. அப்படி இல்லாம சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய தேவராக இல்லாமல் முக்தி நிலையை அடையக்கூடிய தேவர்கள், முக்தி நிலைக்கு வரக்கூடிய தேவர்களா இருக்கணும் அப்படின்னா அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மெய்த்தேவர்கள்னு சொல்றாங்க. அங்கே தினமும் சிவபெருமானை கும்பிடணும். எப்படி கும்பிடணும் அப்படின்னா சித்தர்கள் எல்லாம் கும்பிடுறாங்க. சித்தர்கள்லாம் எப்பவுமே சிவபெருமானை வேண்டுவார்கள். துன்பம் வரும்போது மட்டும் இல்லாமல் எந்த நேரமுமே சிவபெருமானை தன்னுடைய சிந்தையில வச்சிருக்கணும். சிந்தையில் இருப்பவர் சிவபெருமான். அதனால சிந்தையில வச்சு கும்பிடணும். தேனுலா மலர் கொண்டு மெய்த்தேவர்கள் சித்தர்கள் பால் நெய் அஞ்சுடன் ஆட்டமும் ஆடிய பால்வனன். பால் நெய் அஞ்சு அப்படின்னா அந்த பஞ்சகவியத்தினால தினந்தோறும் சித்தர்களும் மெய்த்தேவர்களும் பூஜை செய்கின்றார்கள். ஆட்டமும் ஆடிய பால்வனன் அப்படின்னா திருநீர் அணிந்த வெண்மை நிறம் உடையவன் பால்வண்ணன், பூஜிக்கப்படுபவன், திருநீரு அணிந்த சிவபெருமான். இந்த மெய்த்தேவர்கள்னா எப்படின்னா தேவர்கள் மாதிரி துன்பம் வந்த நேரத்துல மட்டும் கும்பிடாம எந்த நேரமுமே சிவபெருமானை காலையிலிருந்தே எழுந்ததுல இருந்தே சிவபெருமானை சிந்தையில் வைத்திருக்கணும். எந்த நொடியும் சிவபெருமானை மறக்க கூடாது, நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவர்கள் வந்து சிவபெருமானோட திருவடியை அடையலாம். தேனுல்லா அப்படின்னா தேன் பொருந்திய, குறி அப்படின்னு குறி கூடுமேன்னு சொல்றாங்க. பால்நை அஞ்சுடன் ஆட்டமும் ஆடிய பால்வனன் வான நாடர்கள் கைதொல. வான நாடர்கள் அப்படின்னா அதாவது தேவர்கள் கைதொல மாமலை பாடி என் கூனை, கூன் அப்படின்னா அரசன். இந்த மலைப்பாடியில் இருக்கக்கூடிய அரசனாக இருக்கக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நாள்தோறும் கும்பிடவே தினந்தோறும் கும்பிடவே குறி கூடுமே. குறி அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா இந்த இதுல கூட கந்தர் அனுபூதி பாடல்ல கூட வரும். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையும் அற்றறிவற்றறியாமையும் அற்றதுவே அப்படின்னு வரும். இந்த உலகத்துல நம்ம பிறந்ததோட நோக்கம் என்ன, மனித பிறவியோட நோக்கம் என்ன அப்படின்னா இறைவனை அடைதல் தான். அதுதான் குறி, அதுதான் நோக்கம். குறியை குறியாது குறித்து அறியும், அதுதான் குறிங்கிறது நம்ம தெரியாம இந்த மண்ணுலக வாழ்க்கையே உண்மைன்னு நினைச்சு இதுக்குள்ளேயே இருக்கிறோம். அப்படி இல்லாம சிவபெருமானை வேண்டி அவரோட திருப்பாதங்கள்ல நிரந்தரமா போய் சேரணுங்கிறது தான் குறி. மனித வாழ்க்கையோட நோக்கம் திருவடி, முக்தி பேரு அடைதல், பேரானந்தத்தில் திளைத்தல். அந்த பேரானந்தம் எப்படிப்பட்டதுன்னா அதை அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் வேணும்னு தான் தோணும். ஆனா இந்த பூமியில உள்ளது எல்லாமே இது போதும் இது போதுங்கிற அளவுலதான் இருக்கும். ஆனா சிவபெருமானோட திருவடி மட்டும்தான் திகட்டாத பேரின்பத்தை தரும். இந்த உடல் பிணியை விட பிறவி பிணியை தீர்ப்பதுதான் சிறந்தது அப்படின்னு இங்கு திருஞான சம்பந்தர் பெருமான் சொல்றாரு. முனிவர்களும் தேவர்களும் விரும்புவது இந்த திருவடி பேற்றுதான். அதையே குறியா கொண்டு தவம் செய்யறாங்க. அந்த சொர்க்கத்தில் வாழும் தேவர்களை விட இவர்கள் வந்து இந்த மெய்த்தேவர்கள் மாறுபட்டவர்கள். இறைவனை மறந்த இன்பத்தில் திளைக்கும் தேவர்களை விட இந்த தேவர்கள் வந்து மெய்த்தேவர்கள் உயர்ந்தவராக கருதப்படுகின்றார்கள். அவர்கள் தான் உண்மையான தேவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கைதொல வான நாடர்கள் கைதொல மாமல பாடியம் கோனை நாள்தோறும் கும்பிடவே
குறி கூடுமே அப்படின்னு முக்தி கிட்டுமே அப்படின்னு இந்த பாடல்ல திரு ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அருளி செய்துள்ளார். அடுத்து பாடல் 6. தெரிந்த வன்புற மூன்றுடன் மாட்டிய சேவகன் பரிந்து கைதழுவாரவர் தம்மனம் பாவினான் வரிந்த வெஞ்சிலே ஒன்றுடையான் மலபாடியே புரிந்து கைதொழு மின்வினையாயின போகுமே. தெரிந்த அப்படின்னா முற்றும் உணர்ந்த அப்படின்னு அர்த்தம். முற்றும் உணர்ந்தன்னு எந்த இடத்துல வரும் அப்படின்னா சிவபெருமான் வந்து தன்வயத்தனாதல் அந்த 8 குணங்கள் வரும்ல அதுல வரும் முற்றும் உணர்ந்தவன் அப்படின்னு. தெரிந்த வன்புற மூன்றுடன் மாட்டிய சேவகன் அந்த 3 புறங்களையும் அழித்த வீரன். சேவகன்னா வீரன். மாட்டிய சேவகன் முற்றும் உணர்ந்த எல்லாத்துலயுமே சிறந்த சிவபெருமான் வன்புற மூன்றுடன் அந்த வலிமையான 3 கோட்டைகளை தகர்த்தவர் பரிந்து தொழுவார் அவர் அன்புடன் பரிந்துனா அன்புடன் கை தொழுவார் அவர் சிவபெருமானை வணங்குபவர் தம் மனம் பாவினான். யார் யாரெல்லாம் சிவபெருமானை வணங்குகின்றார்களோ அவர்கள் மனத்தில் உரைபவன் சிவபெருமான். மனிதர்கள் எத்தனை பெரியவராக இருந்தாலும் அறிவு திறமை எல்லாமே இருந்தாலும் எவ்வளவோ செல்வங்களை சேர்த்து வச்சிருந்தாலும் இறுதியா நம்ம கூட வர்றது சிவபெருமான் தான் அப்படின்னா அப்பர் பெருமான் வந்து இந்த அங்கமாலை அங்கமாலை பதிகத்திலையும் சொல்லியிருக்கிறாரு. நிறைய பதிகங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. அங்கமாலையில உற்றாலத்துறை கூத்தன் நல்லால் நமக்கு உற்றார் ஆருள்ளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நிறைய பதிகங்கள்ல அவரு சொல்லியிருக்கிறாரு. சிவபெருமானை கைதொள்ள அன்புடன் பரிந்து நாம கைதொழுதோம்னா அவர் நமக்கு உற்ற துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. பரிந்து கைதொழுவார் அவர் தம் மனம் பாவினான். மனத்தில் இருப்பவன் சிவபெருமான். மனத்தகத்தான் அப்படின்னு எல்லாம் வரும்ல அது. வரிந்த வெஞ்சிலே திரு ஞானசம்பந்த பெருமான் இந்த தலத்தை வந்து இப்படிதான் புகழ்கின்றார். வரிந்த வெஞ்சிலை ஒன்றுடையான் மலப்பாடியை புரிந்து கைதொழு மின் வினையாயின தேயுமே அல்லது போகுமே அப்படின்னு திரு ஞானசம்பந்த பெருமான் இந்த தலத்தை புகழ்கின்றார். பரிந்து கைதொழுவார் தம் மனம் பாவினான். தம் மனங்கள்ல நிறைஞ்சிருக்கின்றான் சிவபெருமான். சிந்தையில் நிறைந்திருக்கின்றான் அப்படிங்கிறத இந்த சிறுவாபுரி திருத்தலத்துல கூட சந்ததமும் அடியார்கள் சிந்தையது கொடியான தன் சிறுவை தனில் மீவு பெருமாளே அப்படின்னு வரும். அப்ப சந்ததமும் அப்படின்னா எப்பொழுதும் சிந்தையது குடியான நம்ம இந்த உயிர்களோட சிந்தையில் இருப்பவர் சிவபெருமான். விரிந்த வெஞ்சிலை ஒன்றுடையான் மல பாடியை புரிந்து வரிந்து கட்டப்பட்ட அந்த வாசுகிங்கிற பாம்புனால வரிஞ்சு கட்டப்பட்ட வில்லினையும் உடையவர் சிவபெருமான். நானாக கட்டப்பட்டிருக்கு அந்த வாசுகிங்கிற பாம்பு. அதுல வந்து மலப்பாடியை புரிந்து கைதொழ மின்வினை யாவும் போகுமே அப்படின்னு சொல்றாரு. வரிந்து கட்டப்பட்ட அந்த வில்லினை உடைய அந்த சிவபெருமான் இந்த திருத்தலத்தில் வினைகளை போக்குவராக அமைந்திருக்கின்றார். நாம் அவரை கருணையோடும் சிவபெருமான் தான் பெருங்கருணையும் பேராற்றலும் பேரறிவும் உடையவர் சிவபெருமான். அவருக்கு எதுவுமே நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது இல்லை. நமக்கு சொல்லி கொடுத்தாலும் அப்பப்ப சொல்லணும், மறந்துடுவோம். ஆனா சிவபெருமான் வந்து எல்லாமே உடையவர். பெருங்கருணையினாலதான் இந்த உயிர்கள் மேல ரொம்ப ஏற்பட்ட பெருங்கருணையினால்தான் நமக்கு உடலையே தந்திருக்கிறாரு. நம்ம இந்த பூமிக்கு வந்து வினைகளை கழிக்கணுங்கிறதுக்காக உடலை தந்து நம்ம வினைகளை சேர்த்துக்கிட்டே போறோம். அதனால நல்வினை தீவினை எல்லாமே இன்ப துன்பம் அற்ற நிலைக்கு நாம வரணும்னா நம்ம சிவபெருமானை கும்பிடணும்னு சொல்றாரு. பக்தியோடும் பற்றோடும் நாம் கைதொழ வேண்டும் அப்படின்னு சொல்றோம். நினைப்பவர் மனத்துல வந்து கோயிலாக கொண்டிருப்பவர் சிவபெருமான் அப்படின்னு திரு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்துள்ளார். பாடல் 7. சந்தவார் குழலால் உமை தன்னோடு கூருடை எந்த யான் இமையாத முக்கண்ணினன் எம்பிரான் மைந்தன் வார்பொழில் சூழ்மல பாடி மருந்தினை சிந்த
சிந்தியாய் எழுவார் வினையாயின தேயுமே. சந்தவார் குழலால் அப்படின்னா, சந்தம்னா அழகு, வார்னா நீண்ட, குழல் அப்படின்னா கூந்தல், நீண்ட கருத்த கூந்தலை உடைய உமையம்மை தன்னோடு கூருடை அப்படின்னா சிவபெருமானோட ஒரு பாதி உமை ஒரு பாகமாக இருக்கின்றார். எந்த யான், எந்தைனா நம்மளுடைய தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமான். யான் இமையாத முக்கண்ணினன், இமையாத முக்கண்கள். சிவபெருமானுக்கு முக்கண்கள் இருக்கு. அந்த முக்கண்கள்ல இடது கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன், அக்னி வந்து நெற்றிக்கண்ணாக இருக்கின்றது. அந்த இரண்டு கண்களும் இமைக்காத கண்கள் தான். அந்த நெற்றிக்கண் எப்பவுமே மூடிய நிலையிலேயே இருக்கும். அது திறந்தா என்ன ஆகும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மன்மதன் எரிக்கப்பட்டால் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இமையாத இந்த கண்கள் வந்து இமைக்காம இருக்கணும். இமைச்சிட்டா உலகமே இருண்டு போகும். இப்ப சந்திரனும் சூரியனும் ஒளி வீசாமல் இருப்பார்கள். அப்ப இந்த உலக உயிர்கள் வந்து பாதிக்கப்படும். அது ஏற்கனவே அலர்தரு ஜோதி, மலர் போல் அலர்தரு ஜோதி போல அப்படிங்கிற ஒரு தலைப்புல கூட நாம பார்த்தோம். அந்த உமையம்மை வந்து சிவபெருமானோட கண்களை மூடுனா உலகம் இருண்டு விடும், உடனே நெற்றிக்கண்ணை திறந்தார் அப்படின்னு அந்த கதையில வரும். அது மாதிரி இமையாத முக்கண்ணினை உடையவன் சிவபெருமான் எம்பிரான். மைந்தன் அப்படின்னா வலிமை வாய்ந்தவர். வலிமை வாய்ந்த இந்த சிவபெருமான் வார்பொழில் சூழ் மலபாடி மருந்தினை. வார்பொழில் அப்படின்னா வலிமை வாய்ந்த நீண்ட சோலைகள் நிறைந்த இந்த மலபாடி மருந்தினை. சிவபெருமானதான் மருந்து அப்படின்னு சொல்றாங்க. பவம்போக்கும் மருந்து, அதாவது பிறவி போக்கும் மருந்தாக இருக்கின்றவர் சிவபெருமான், மருந்தினேன்னு சொல்றாங்க. சிந்தியா எழுவார் வினையாயின தேயுமே. சிந்தியா அப்படின்னா சிந்தையில் இருப்பவர்தான் இங்க எதிர்மறையா சொல்லியிருக்கிறாங்க. சிந்தியா எழுவார் வினையாயின தேயுமே. சிந்தையில் நினைப்பவர்களின் வினைகள் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 8வது பாடல். இரக்கம் ஒன்றும் இலான் இறையான் திருமாமலை உறக்கையால் எடுத்தான் தனது உன்முடி பத்திர விரல் தலை நிறுவி உமையானோடு மேயவன் வரத்தையே கொடுக்கும் மலபாடியுள் வல்லலே. சிவபெருமான எங்குமே வல்லலே வல்லலே அப்படின்னு சொல்றாரு. பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உயிர்கள் மேல கருணை கொண்டு வள்ளலாக இருக்கின்றார் சிவபெருமான், வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இரக்கம் ஒன்றும் இலான். யார் இரக்கம் இலான் அப்படின்னா, இரக்கம் அப்படிங்கிறது இங்க பக்தி பக்தியோட இருந்தவர் ராவணன் தான். மிகுந்த பக்தி உடையவர் ராவணன். அப்படி இருந்தும் அவர் கைலாய மலை வழியா போகும்போது அந்த கைலாய மலையை வந்து தனக்கு எதிரில் இருக்கிறதுனால அதை தகர்த்தெறிய முற்படுகின்றான். இரக்கம் ஒன்றும் இலான். அப்படி அந்த ராவணன் வந்து அந்த கைலாய மலையை தகர்க்க முற்படும் போது உமாதேவி சிறிது கொஞ்சம் மாற்றம் இருந்த உடனே அந்த இறையான் திருமாமலை உறக்கை அப்படின்னு அங்கு உறைந்திருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த ராவணன் செய்யும் இந்த செயலை அறிந்து தன்னுடைய கால் கட்ட விரல் நுனியினால கொஞ்சமா அழுத்துவாரு. மாமலை அப்படின்னா கைலை மலை, உறக்கை அப்படின்னா இந்த இடத்துல உரம்ங்கிறது வலிமை, உறக்கை அப்படின்னா வலிமை வாய்ந்த கைகள் உடையவர். இந்த கைகளை உடைய உரக்கையால் எடுத்தான் தனது உன்முடி பத்திர விரல்களை. 10 தலை உடைய ராவணன் எடுத்தான் தனது உன்முடி பத்திர விரல்களை நிறுவி உமையானோடு மேயவன் வரத்தையே கொடுக்கும் மலபாடியுள் வல்லலே. திருமலை அப்படிங்கிறத சிவபெருமான் இருக்கக்கூடிய திருமலை கைலை மலை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சும் தன்னுடைய வலிமையான கைகள்னால கைலை மலையை பெயர்த்தெடுக்க முற்படுகின்றான் இந்த ஒளி வீசும் கிரீடம் அணிந்த ராவணன். உறக்கையால் எடுத்தான் தனது உன்முடி பத்திர பெயர்த்தெடுக்க முற்பட்ட போது சிவபெருமான் அந்த கால் கட்ட விரல் நுனினால அழுத்துவாரு. அழுத்தும் போது கைலை மலையில் புதையுண்டார். உடனே அப்பர் பெருமான் அப்ப வந்து முனிவராயிருந்தாரு. அவரு வந்து சாமகானம் வாசிக்க சொல்றாரு, பாட சொல்றாரு. சாமகானம் இவர் பாடின உடனேயே, சாமகானம் வாசித்த உடனேயே சிவபெருமான் ரொம்ப மகிழ்ந்து அப்ப அவருக்கு வரம் கொடுக்கிறாரு.
என்ன வரம் அப்படின்னா 3 கோடி வாழ்நாள் கொடுக்குறாரு. அப்புறம் சந்திரகாசம் அப்படிங்கிற வாளையும் வழங்குறாரு. அதனால சிவபெருமான் அந்த அப்படிப்பட்ட அரக்கனுக்கும் உதவி செஞ்சதுனால இங்க வள்ளல் அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் சொல்றாரு. என்னோட மேயவன் வரத்தையே கொடுக்கும் மலைப்பாடியில் வள்ளலே. மலைப்பாடியில் எழுந்து அருள் இருக்கக்கூடிய சிவபெருமான் வள்ளலாக இருக்கின்றார். அந்த அரக்கனுக்கும் அது உதவி செஞ்சதுனால அப்படி சொல்றாங்க. அடுத்து 9வது பாடல். ஆழம் உண்டு அமுதம் அமர்கருள் அண்ணலார் காலனாருயிர் வீட்டிய மாமணி கண்டனார் சால நல்லடியார் தவத்தார்களும் சார்விட மாலையன் வணங்கும் மலபாடியும் மைந்தனே. ஆழம் உண்டு அமுது செய்து அமரருக்கு அருள் அண்ணலார். ஆழம் அப்படின்னா தெரியும், ஆழகால விஷம் திருப்பாற்கடலில் விளைந்தது. அதை உண்டு அமுதம் ஆக்கியவர், அதாவது தேவர்கள் நஞ்சை கண்டு அஞ்சுகின்றனர். அந்த நஞ்சை உண்டு தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தவர் சிவபெருமான். அமரருக்கு அருள் செய்த அண்ணலார், தேவர்களுக்கு அமுதத்தை வாரி வழங்கிய வள்ளல் சிவபெருமான். அண்ணலார்னா தலைவர். காலன் ஆருயிர் வீட்டிய அப்படின்னா, காலன் வந்து மார்க்கண்டையன் சிவபெருமான வணங்கி கொண்டிருக்கும் போது, பூஜை செஞ்சு கொண்டிருக்கும் போது காலன் வந்து சிவபெருமானுக்கிட்ட அனுமதி கேட்காம மார்க்கண்டையனோட உயிரை பாசகயிற்றால் இழுக்க முற்படுவார். அப்போது சிவபெருமான் தன்னுடைய அடியார உயிரை கவர முற்பட்டதுனால காலனோட உயிரை வந்து மாய்த்தார் அப்படின்னு இங்க சொல்றாங்க. காலன் ஆருயிர் வீட்டிய மணி கண்டனர். மணி அப்படிங்கிறது அந்த கண்டத்துல கருப்பா இருக்கும், அத கருமணி அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷத்தை வீட்டிய மாமணி கண்டனார். கண்டத்துல வந்து அந்த விடக்கரையை பொருந்திய சிவபெருமான். சால நல்லடியார். சாலனா மிகுதியான நல்ல அடியார்கள் தவத்த. எப்படி அவங்க நல்லடியார்கள்னு சொல்றான் அப்படின்னா, சரியை கிரியை யோகம் ஞானம் மூலம் சிவபெருமானை வணங்கி திருவடி சேர முற்படும் அடியார்கள். சால நல்லடியார் தவத்தார்களும் சார்விடமாக, அதாவது நல்ல அடியார்களுக்கு, சிறந்த மெய்யடியார்களுக்கு புகலிடமாக இருப்பது. சார்விடம்னா புகலிடமாக இருப்பது திருமலபாடி. அப்படிப்பட்ட திருமலபாடியில வந்து இந்த இடத்துல இந்த 9வது பாடல்ல திருமாலும் அயனும் அடிமுடி காண முடியாத நிகழ்ச்சியை சொல்லக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான் இந்த இடத்துல இந்த திருமலபாடியில அயனும் திருமாலும் வந்து வணங்கக்கூடிய இந்த திருமலபாடியில மெய்யடியார்கள் தவம் செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல அடியார்கள் தார்களும் சார்விட மாலையன் வணங்கும் மலபாடி மைந்தனே. வலிமை வாய்ந்தவன். அந்த இடத்துல மைந்தன் அப்படின்னா வலிமை வாய்ந்த சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 10வது பாடல். கலியின் வல்லம் அமனும் கரும் சாக்கிய பேய்களும் நலியும் நாள் கெடுத்து ஆண்டையன் நாதனார் வாழ்பதி பழியும் பாட்டடு பன்முழவும் பல ஓசையும் மலியும் மாமல பாடியை வாழ்த்தி வணங்குமே. களியின் அப்படின்னா கலியும் அமனன் அப்படின்னா இங்க வந்து சமணர்களை சொல்றாங்க. கரும் சாக்கிய பேய்களும். 6ஆம் நூற்றாண்டுல இந்த சமணர்களும் புத்தர்களும் தான், புத்த சமயமும் சமண சமயமும் தலை துவங்கி இருந்தது. அப்ப சமணர்களும் புத்தர்களும் என்ன செய்வாங்கன்னா, சைவ சமயம் தலைக்க விடாம எல்லாரையும் இந்த குழப்புவாங்க. பல விஷயங்களை சொல்லி குழப்பி சைவர்களை எல்லாம் அப்படியே குழப்பத்தில் ஆழ்த்தி சிவபெருமானை கும்பிட விடாம பண்ணுவாங்க. அது 6ஆம் நூற்றாண்டுல துன்பம் கொடுமை களிங்கிறது இந்த கொடுமை விளைவிக்க கூடியதை இங்க சொல்றாங்க. களியின் வல்ல அமணர்களும் கரும் சாக்கிய பேய்களும், அந்த சமணர்களும் சாக்கிய பேய்களும் என்ன செய்வாங்கன்னா, நலியும் நாள் கெடுத்து ஆண்டவன் நாதனார் வாழ்பதி. சைவ சமயம் வந்து தலை துவங்கவே முடியல இந்த சமணர்களாலையும் புத்தர்களாலையும். அப்ப
சிவபாத இருதயர். அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு, சிவபெருமான் கிட்ட வேண்டுவாரு. இந்த சமணர்களையும் இந்த சாக்கியர்களையும் அவர்களோட செயல்கள் எல்லாம் தலை துவங்க கூடாது, அதாவது மிளிரக்கூடாது. அதனால சைவ சமயம் தலை தூங்கணும், எனக்கு சைவ சமயம் தலை தூங்கணும்னு அப்படிப்பட்ட மகனை சிவபெருமான் எனக்கு தரணும் அப்படின்னு வேண்டுவாரு. அந்த வேண்டுதல்னாலதான் சிவபெருமானுக்கு அந்த சிவபாத இருதயருக்கு திரு ஞானசம்பந்தர் பிறந்தார். 3 வயதிலேயே சிவபெருமானும் அம்பிகையும் அங்க ஞானத்தை தர்றாங்க, ஞான பழுவூட்டி ஞானத்தை தந்துடுறாங்க 3 வயசுலயே. அந்த குழந்தை தந்ததோட அந்த திரு ஞானசம்பந்தர் வந்ததோட நோக்கமே இதுதான். இதுல சொல்றாங்க அந்த சைவ சமயம் தலை தூங்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. களியின் வல்ல அமணர்னா அந்த சமணர்களும் சாக்கிய பேய்களும் நலியும் நாள் கெடுத்து ஆண்ட வெண் நாதனார் வாழ்பதி, என் நாதனார்னு சொல்லணும், என் நாதனார் வாழ்பதி, வாழும் பதி, பழியும் அப்படின்னா உணவு. இந்த திருமலபாடியில் இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாரும் இந்த திரு ஞானசம்பந்தர் வந்ததுக்கு அப்புறமா சைவ சமயம் தலை துவங்கியது. அங்குள்ள அடியார்கள் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய இந்த பிறவி பிணி போகணும், உடல் பிணியும் போகணும், பிறவி பிணியும் போகணுங்கிறதுக்காக பழியும்னா உணவு, வறுமையில வாடக்கூடிய வறியவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார்கள், உணவு கொடுக்கின்றார்கள். நல்ல சிறந்த மெய் அடியாராக இருக்கின்றார்கள். அந்த குழப்பமான மக்களை எல்லாம் திரு ஞானசம்பந்தர் எப்படி மாத்திட்டாரு அப்படின்னா, மலியும் உணவு கொடுத்து மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நல்ல பண்புடையவரா மாத்திட்டாரு. பாட்டோடு சிவபெருமானை புகழ்ந்து பாடக்கூடிய திருமுறையையும் சொல்லி கொடுக்கிறாரு. தாளம் பாட்டுக்கு தகுந்த தாளமும் இசைக்கிறாங்க. முழவும் பல ஓசையும் மலியும் அதிகமாக சிவபெருமான புகழ்ந்து பாடக்கூடிய அந்த பூதகணங்கள்லாம் நின்று அந்த ஆடும் இல்ல, அது மாதிரி நல்ல முழவும் பல ஓசைகள் எழவும் அதிகமாக மாமலபாடியை வாழ்த்தி வணங்குமே அப்படின்னு இப்படி இருக்கக்கூடிய எல்லா அடியார்களும் சிவபெருமானோட புகழை ஏத்தி பாடுகின்றார்கள். அதை சொல்றாங்க. சிவபெருமான் திரு ஞானசம்பந்த பெருமானோட அவதார நோக்கத்தை இந்த பாடல்ல தெரிவிச்சிருக்கின்றாரு. பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உயிர் உயிர் வாழும் தலமாக இந்த தலம் அமைஞ்சிருக்கு. பக்குவப்பட்ட அடியார்கள் மேலும் பக்குவப்பட்டு சிவபெருமானோட திருவடியை சேருவதற்கு உகந்த அடியார்களாக மாற்றும் தலமாக இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு. அந்த திருத்தலத்தை வாழ்த்தி வணங்குவோம் அப்படின்னு திரு ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்கின்றார். அடுத்த 11வது பாடல். மலியும் மாளிகை சோழ் மலபாடியுள் வல்லலை கலிசை மாமதில் சூழ்கடல் காளி கவுனியன். இந்த 2 வருஷம் தான் இந்த 11வது பாடல்ல இருக்கு. இன்னும் 2 வருஷம் இல்ல. ஒலிசை பாடல்கள் 10 இவை வல்லார் உலகத்திலே அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இந்த கவுனியன் அப்படிங்கிறது சீர்காழி காளி கவுனியன்னு சொல்றாங்க. சீர்காழி தலத்தில் தோன்றிய திரு ஞானசம்பந்த பெருமான். கவுனியன் அப்படிங்கிறது இந்த கோத்திரம். அந்த கோத்திரத்துல பிறந்த திரு ஞானசம்பந்த பெருமான் சொன்ன இந்த 10 பாடல்களையும் பாட வல்லவர்கள். இந்த 10 பாடல்கள்ல என்ன பலன்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த பயன்களை எல்லாம் இன்மையிலும் மறுமையிலும் அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. மாட மாளிகைகள் சூழ்ந்துள்ள திருமலபாடியில் வாழும் வள்ளலாகிய இறைவனை போற்றி பாடுபவர்கள் வளமை மிக்க பெரிய மதில்களால் சூழப்பட்ட கடற்கரை கொண்ட சீர்காழி பதியில் வாழும் சீர்காழி பதியை சேர்ந்த கவுனியர் குலத்தில் தோன்றிய கோத்திரத்தில் தோன்றிய திரு ஞானசம்பந்த பெருமான் அந்த பலன்களை எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. அந்த லாஸ்ட் 2 வருஷம் மட்டும் இல்ல, திருப்பாடல் முற்று பெற்றுவிட்டது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நம் மனசுல வாசம் செய்பவன் சிவபெருமான். கடல் நஞ்சை உண்டு பெருமான் தேவர்களுக்கு அருள் புரிந்தார். வல் வினைகளையும் களையக்கூடியவராக இருக்கின்றார். வினை ஒழிவதற்கும் இந்த சிவபெருமானோட வழிபாடு உதவும்னு திரு ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்கின்றார். குறி கூடும் அப்படின்னா மனித பிறவியோட நோக்கமும் நம்மளுக்கு கிடைக்கும். வினைகள் எல்லாம் போகும், வினைகள் தேயும் அழியும். இது எல்லாத்துக்கும் சார்பிடமா புகலிடமா இருக்கு திருமலபாடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு பாடல்களையும் கடைசியா என்ன பலனை சொல்லியிருக்கிறாரோ அந்த பலனையே நாம எடுத்துக்கலாம்.
வான்முகில் வாழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக, உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து